அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து பேப்பர்ல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு போலீஸ் டூ லான்ச் மொபைல் ஆப் டூ கலெக்ட் மேண்டட்டரி ஆடியோ விஷுவல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு ஆப்ப பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ரெக்கார்ட் பண்ணி அதிலேயே வந்து டைம் ஸ்டாம்ப்டா இருக்க போகுது. ஸோ இந்த டைம்க்கு தான் இந்த ஃபோட்டோவ எடுத்திருக்காங்க, இந்த வீடியோவ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவிலேயே வந்து வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு லார்ஜர் பார்ட்டா நம்ம பார்க்கணும். நமக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கும். இந்த பழைய கிரிமினல் லாஸ்க்கு பதிலா புது கிரிமினல் லாஸ் வந்திருக்கும். அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலா இந்த சட்டம் வந்து வந்திருக்கும். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்துல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆ ஆப் பேஸ்டா ஓகேங்களா, டிஜிட்டல் வடிவத்துல எவிடன்ஸஸ வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ப பேஸ் பண்ணி நமக்கு இந்த எவிடன்ஸஸ கலெக்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாக்ஷியா அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போட பேர். சரியா? ஸோ அந்த ஆப்போட பேர் என்னன்னா, சாக்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எவிடன்ஸஸ், ஃபோட்டோகிராஃப் இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி, அதிலேயே வந்து டைம் ஸ்டாம்ப்டா வந்து இருக்கும். ஓகேவா? ஜியோ டேக்ட் அண்ட் டைம் ஸ்டாம்ப்ட். எந்த இடத்துல எடுத்திருக்காங்க, என்ன டைம்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவோட நமக்கு அந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். இதனால என்ன ஆகுது? நம்ம வந்து கிரைம் சீன வந்து மாத்தி இது பண்ண முடியாது. இப்ப போலீஸ் ஆஃபீசர்ஸ் 10 மணிக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா, அந்த கிரைம் சீன 10:30க்குள்ள ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த எந்த இடத்துல எடுத்தாங்க, என்ன டைம்க்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது அதிலேயே வந்துரும். இப்ப இந்த இடத்துல எவிடன்ஸ டேம்பர் பண்ண முடியாது நம்மனால. வேற ஒரு இடத்துல போயிட்டு, அதே மாரியான ஒரு கிரைம் சீன வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணி, அங்க ஃபோட்டோ எடுத்து இதுதான் அது அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனா, இப்போ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஓகேவா? மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த ஆப்ப வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன டெக்னாலஜில டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி சரியா? பிளாக் செயின் டெக்னாலஜிய பயன்படுத்தி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டாவும் வந்து நமக்கு சேஃபா இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் வொர்தியாவும் இந்த ஒரு ஆப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இத எப்படிலாம் யூஸ் பண்ண போறாங்க இந்த ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரைம் சீன் போறாங்க, ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதுல வந்து டைமும் இருக்க போகுது. என்ன லொகேஷன்ல எடுத்தாங்கன்ற அந்த பிளேஸும் இருக்க போகுது. அப்ப ஜியோ டேக்டு டைம் ஸ்டாம்ப்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்க போகுது. இத வந்து சாக்ஷியா போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்றப்ப, அந்த எவிடன்ஸஸ் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கு அப்படிங்கிற சர்டிபிகேட்ட அந்த ஆப்லயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சாக்ஷியா ஆப்ல நம்ம ஏத்துறப்ப, இது வந்து ஒரு லார்ஜர் பார்ட் ஓகேங்களா? கோர்ட்லயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எவிடன்ஸஸ அந்த சாக்ஷியா போர்ட்டல்ல எடுத்தே வந்து ஜட்ஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாக்ஷியா போர்ட்டலுக்குள்ள போறாங்கன்னா, அந்த கேஸ் நம்பர போட்டாங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸஸ்லாம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகுது. ஒரு எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஒரு ஆப்போட முக்கியமான அம்சமா இருக்கு. அத தமிழ்நாடு போலீஸ் சீக்கிரமாவே லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டேட்டாவ தான் இங்கே குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராபி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம நேத்து ஒண்ணு பார்த்திருந்தோம். கா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? அந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து இந்த கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடிகள் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ இந்திய அரசாங்கம் டெல்லியில நடத்தப் போகுது. இது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராபி. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் இது. ஓகேவா? இது எபிகிராபி அப்படின்னா இந்த கல்வெட்டுகள் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள். சரியா? ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராபி அப்படிங்கிறத யார் நடத்தப் போறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இத நடத்தப் போறாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நேத்து திசை ஆயிரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த வந்து ராஜகோபால் எழுதின திசை ஆயிரம் அப்படிங்கிற புத்தகத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த விழாவுல தான் என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராபி அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் நடத்தப் போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாவ நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து 2 முக்கியமான செய்திகள் இதுதான். சரிங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.